மதுபான பாரில் ஐடி ஊழியரை கடத்திய வழக்கில் நடிகை லட்சுமி மேனன் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. 3 மாதமாக அவருக்கு நீடித்து வந்த சிக்கல் விலகியது. வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்தது எப்படி? நடிகை லட்சுமி மேனன் இவரது பூர்வீகம் கேரளாவாக இருந்தாலும் தமிழ் திரை ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டவர். நடிகையாகவும் பரதநாட்டிய கலைஞராகவும் அறியப்படும் லட்சுமி மேனன் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே மலையாளத்தில் ஹீரோயினாக நடிக்க துவங்கியவர். 2011ஆம் ஆண்டு இவரது பரதநாட்டிய ஒளிபரப்பின் போது அவரை பார்த்த மலையாள இயக்குனர் வினயன் தனது ரகுவிண்டே ஸ்வாந்தம் ரசியா என்ற திரைப்படத்தில் அவரை நடிக்க வைத்தார். இதைத் தொடர்ந்து அலி அக்பர் இயக்கிய இட்லி ஜோடி என்ற மற்றொரு மலையாள படத்தில் வினீத்துடன் இணைந்து கதாநாயகியாக நடித்தார் லட்சுமி மேனன். பின்னர் இயக்குனர் பிரபு சாலமன் நடிகர் விக்ரம் பிரபுவை வைத்து இயக்கிய கும்கி படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார் லட்சுமி மேனன். கும்கி வெளியாவதற்கு முன்பே சசிகுமாருக்கு ஜோடியாக நடித்த சுந்தரபாண்டியன் திரைப்படம் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. கிராமத்து வேடத்திற்கு பொருந்தி நடித்திருந்தார் லட்சுமி மேனன். மேலும் சசிகுமார் மற்றும் லட்சுமி மேனன் காம்பினேஷன் அதிகம் ரசிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் குட்டிப்புலி படத்தில் சசிகுமாருக்கு ஜோடியாக நடித்தார். பின்னர் நடிகர் விஷாலோடு பாண்டிய நாடு, நான் சிகப்பு மனிதன் போன்ற திரைப்படங்களில் அடுத்தடுத்து நடித்தார். விஜய் சேதுபதியோடு ஜோடி சேர்ந்த ரெக்க திரைப்படம் சிறகொடிந்து படுத்துவிட்டதால் லட்சுமி மேனன் ஒரே அடியாக கேரளாவுக்கு மூட்டை கட்டினார். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் புலிக்குத்தி பாண்டி படத்தில் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். மெல்ல தமிழ் திரைப்பட ரசிகர்களின் மனதிலிருந்தே அவரது பெயர் மறையத் தொடங்கியது. இந்த சூழலில்தான் அடிதடி வழக்கு ஒன்றில் சிக்கி பரபரப்பாக பேசப்பட்டார். கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி கேரள மாநிலம் கொச்சி பானர்ஜி சாலையில் உள்ள மதுபான பார் ஒன்றில் நடிகை லட்சுமி மேனனும் அவரது நண்பர்களும் இருந்துள்ளனர். அப்போது ஆலுவாவைச் சேர்ந்த ஐடி ஊழியர் அலியார் ஷா சலீம் என்பவர் நண்பர்களோடு மது குடிக்க வந்துள்ளார். லட்சுமி மேனன் தரப்புக்கும் அலியார் ஷா சலீம் தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பாருக்குள் ஏற்பட்ட அந்த தகராறு சாலை வரை நீண்டிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த லட்சுமி மேனன் தரப்பினர் ஐடி ஊழியரை காரில் கடத்திச் சென்று தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் ஐடி ஊழியரை கடத்தியதாக லட்சுமி மேனன் நண்பர்கள் மிதுன், அனீஷ், சோனாமோல் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு நடிகை லட்சுமி மேனன் கேரள உயர்நீதிமன்றத்தை நாடினார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை லட்சுமி மேனனை கைது செய்ய இடைக்கால தடை விதித்தனர். தங்களுக்கிடையே சுமூகமான தீர்வு ஏற்பட்டதாக ஐடி ஊழியர் தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தன் மீதான ஆள்கடத்தல் வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகை லட்சுமி மேனன் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை நவம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் இருதரப்பு சமாதானமாகச் சென்றதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததை அடிப்படையாக வைத்து லட்சுமி மேனனுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்துள்ளது. இதன் மூலம் 3 மாதமாக லட்சுமி மேனனுக்கு நிலவி வந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.